ஸோ அது மாரி வந்து டிஜாங்கோ அப்படின்றது இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டை கனெக்ட் பண்ண போறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ டிஜாங்கோ அப்படின்றது பைத்தான் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது இருக்கு. நீங்க ஜாவா எடுத்துட்டீங்கன்னா ஜாவால ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். நான் சொல்றேன் லைக் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் போட். இதே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து டிஜாங்கோ அப்படின்றது ஒரு பைத்தான் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கு ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்றது கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்காக. ஸோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றத பண்ணிக்க முடியும். லைக் ஃபுல் ஸ்டாக்கா ஒரு ப்ராஜெக்ட். ஃபுல் ஸ்டாக்னா எப்படி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது ஈஸியா பண்ணிக்க முடியும். வித்தவுட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பண்றது கஷ்டம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எப்படி வந்து ஜாங்கோனா என்ன அப்படின்ற இன்ட்ரோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து டிஜாங்கோ இஸ் பைத்தான் பேஸ்ட் வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ அலோஸ் டு குயிக் கிரியேட் வெப் அப்ளிகேஷன். அதாவது சீக்கிரமா நம்மளால வந்து ஒரு வெப் பப்ளிகேஷன்ஸை வந்து பண்ணிக்க முடியும் வித்தவுட் ஆல் த இன்ஸ்டாலேஷன்ஸ். இதுல வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆனால் நிறைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியது வந்து அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ லைக் வந்து இதுல வந்து when you building a website, you always need a similar set of components to handle the authentication, sign up and sign in, sign up. ஸோ இப்போ சைன் அப் அண்ட் சைன் இன் வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு வெப்சைட் குள்ள போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், சைன் அப் பண்ணணும், அப்புறம் வந்து சைன் இன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? ஸோ சைன் அப்னா என்ன, நான் என்னோட டேட்டாவை நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சைன் இன் அப்படின்னா நான் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ண டேட்டாவை வச்சு நான் லாகின் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து சைன் அப் அண்ட் சைன் இன், ரைட்டா? ஸோ சைன் அவுட் அப்படின்னா நான் அந்த வெப்சைட் விட்டு வெளியே வரது சைன் அவுட், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு செட் ஆஃப் கோட் அப்படின்றத நான் எழுத வேண்டியது இருக்கும், சரிங்களா? நான் என்ட்ரி பண்ற யூசர்ஸ் என்ட்ரி பண்ற டேட்டாஸ் நான் டேட்டா பேஸ்ல போய் எடுத்துட்டு போய் சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல இருக்கிற டேட்டாஸ் வந்து ஃபிச் பண்ணி லாகின் பண்ணும்போது கரெக்டா செக் பண்ண வேண்டியது இருக்கும். அவன் வந்து எவ்வளவு நாள் அந்த வெப்சைட்ல இருக்கான் அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அப்படின்றது இந்த ஒரு செட் ஆஃப் திங்ஸ்ல எல்லாமே இருக்கும். இதே வந்து டிஜாங்க மூலியமா நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது இருக்கும், நம்ம எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஃபியூச்சர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்றதே சொல்லலாம். லைக் வந்து வை டிஜாங்கோ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்விட்ச் த டேட்டா பேசஸ் இன் டிஜாங்கோ. நான் சொன்னேன் டேட்டா பேஸ் வந்து நம்ம என்ன டேட்டா பேசஸ் சொன்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து MySQL லைட், இதுல இன்பில்டாவே ஒரு டேட்டா பேசஸ் இருக்கு MySQL லைட். நீங்க வந்து கஸ்டமைஸ்ட் கூட நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்ல நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதுல வந்து அட்மின் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அட்மின் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வெப்சைட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்ல நமக்கு வந்து 2 வகையான வெப்சைட் இருக்கும். ஒன்று வந்து டைனமிக் வெப்சைட், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ஒரு வெப்சைட், உங்க கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திரும்பி கோடர் உங்களுக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த வெப்சைட்டை அவங்ககிட்டே போவீங்க, அப்படின்னா தான் மாற்ற முடியும். இதே டைனமிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு காமர்ஸ்னா என்ன அப்படின்னா காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்றீங்க. காமர்ஸ்னா லைக் வந்து நான் ஃபிளிப்கார்ட், அமேசான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றீங்க. அப்போ எல்லா டைமே என் ப்ராடக்ட் வந்து அங்கே அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா? நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டே இருக்கணும், என் ப்ராடக்ட் வந்து நான் மாத்திட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணணும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நான் சொல்லணும். ஸோ அப்போ எல்லாமே நான் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தையும் நான் கோடர்ட்ட போயிட்டு இருக்க முடியாது இல்லையா, ரைட்? ஸோ அதை நான் யூசரே வந்து பண்ணிக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்றது தான் வந்து டைனமிக் வெப்சைட், சரிங்களா? ஸோ அந்த டைனமிக் வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அட்மின் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நம்ம செட் பண்ணணும். ஏன்னா அட்மின் தானே போய் மாத்தணும் என்னென்ன ப்ராடக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றது, சரிங்களா? ஸோ அது எல்லாமே டிஜாங்கோ எல்லாம் போட்டீங்கன்னா நம்மளே ரெடி பண்ற மாதிரி இருக்கணும். டிஜாங்கோ வந்து அந்த அட்மின் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இன்பில்டாவே கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கா அப்படின்றது இருக்கு, சரிங்களா? டிஜாங்கோ இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். வந்து ஃபங்க்ஷனல் பேஸ் பண்ணி ஒரு நிறைய விஷயம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனலிஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஜாங்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு.
ஆல்ரெடி உள்ள வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எது வேணாலும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். தியரிட்டிக்கலா நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண வேணாம், ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இன்வால்வ் ஆகும், ரைட்டா? இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே பெஸ்ட் திங் டு லேர்ன் வந்து ப்ராக்டிக்கல் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ப்ராக்டிக்கலா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ தியரிட்டிக்கலா ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ நாள் நான் தியரிட்டிக்கலா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ புரிஞ்சிருக்குமா புரியலையான்னு தெரியல. ஸோ பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெத்தட். சரிங்களா? இப்போ ப்ராக்டிக்கலாவே போகும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா போறதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு இன்ஸ்டால் இட். சரிங்களா? டிஜாங்கோவை ஜஸ்ட் கோ டு யுவர் கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டி போய்க்கோங்க. ஸோ சிஎம்டி போயிட்டீங்க அப்படின்னா சிஎம்டில நான் எனக்கு வந்து சி பாத்லேயே நான் வந்து அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது இல்லாம நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் ப்ராஜெக்டான ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் சி ஃபோல்டர்ல வேணாம், நான் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டோ அது மாதிரி சொல்லிக்கோங்க. எனக்கு வந்து என்னன்னா சிடி டபுள் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாத்துல இருந்து வெளியே வந்துடும். கமாண்ட் ப்ராம்ப்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க போய் அப்படியே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ற விஷயத்த சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா நான் 2 விஷயம் வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து நான் இந்த ஃபோல்டர்ல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா சாரி இ ஃபோல்டர் நினைக்கிறேன். இ ஃபோல்டர்ல ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஏன்னா நான் நிறைய மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு. இ ஃபோல்டர்ல டிஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தனியா ஒன்று வச்சிருக்கேன். சரிங்களா? இ ஃபோல்டர்ல. ஸோ அதனால நான் வந்து அந்த இ ஃபோல்டருக்குள்ள போய் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இ ஃபோல்டருக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட பாத்தை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடி டிஜாங்கோ அந்த ஃபோல்டர் பேர் வந்து கொடுத்துருவோம் டிஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த பாத்துக்குள்ள போயாச்சு. ஸோ இப்போ எதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்? ஸோ ஃபோல்டர் மீன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸோ ஒரு என்விரான்மெண்ட் ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட். எதுக்காக என்விரான்மெண்ட் ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்க வந்து டிஜாங்கோ வந்து ஹோல் சிஸ்டத்துக்கே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பைத்தான் பை நான் வந்து ஹோல் சிஸ்டத்துக்கே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ஆனால் டிஜாங்கோ அப்படின்றது வெர்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? டிஜாங்கோ அப்படின்றது வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து நம்ம இப்போ ஒரு வெர்ஷன்ஸ் இருக்கும், அந்த வெர்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப கடைசி வரைக்கும் அதே விஷயம் தான் இருக்கும். அதே இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன்ஸோட தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் புதுசா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் புதுசா டிஜாங்கோ வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து நம்ம இன்ஸ்டால். சரிங்களா? ஸோ என்விரான்மெண்ட் ஃபைல் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்க சிஸ்டத்துல வந்து பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா பைத்தான் சும்மா ஜஸ்ட் பைத்தான் கொடுத்தீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன்ஸ் வரும். கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஃபைன். இதுல எக்ஸிஸ்ட் கொடுத்து சாரி எக்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் செக் பண்ணிட்டேன். ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்கணும். எனக்கு கரெக்டா நான் என்னோட பாத்துக்கு வரணும். ஸோ இதுல வந்து பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்பி. ஸோ எதுக்காகனா நான் விர்ச்சுவல் இஎன்பி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? விர்ச்சுவலா ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் இஎன்பி அப்படின்றது எனக்கு தேவை. ஸோ அதனால வந்து பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்பி அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இருக்கனால ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் என் ஸ்க்ரீன் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே நான் என்விரான்மெண்ட் ஃபைல் நான் வந்து கொடுத்துருக்கீங்களா? ஸோ ரெண்டாவது விர்ச்சுவல்
ஸோ விர்ச்சுவல் இஎன்பி இன்ஸ்டால் பண்ணலையா, விர்ச்சுவல் இஎன்பி வச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோல்டர். ஸோ என்ன ஃபோல்டர்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் யூசர் அப்படின்னு போடுறேன். ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்கோர் யூசர். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ராஜெக்ட், அதாவது என்ன ப்ராஜெக்ட்கான ஒரு ஃபோல்டர். ஜஸ்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது கிரியேட் ஆயிடும். சரிங்களா, விர்ச்சுவலா நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் கோ டு த பாத், செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா இ ஃபோல்டில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கூட வரேன். திஸ் பிசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இ ஃபோல்டில் டிஜாங்கோ அப்படின்ற என்னோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். டிஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இதுல நான் டிஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணணும். என்ன, இந்த ஸ்கிரிப்டை ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதாவது ஸோ ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அதாவது ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போக போக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆக்டிவேட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டுக்குள்ள போகணும் இல்லையா, அந்த ஃபோல்டுக்குள்ள போகணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் பார்த்துருக்கோம். சரி, நான் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுவோம், நான் கிரியேட் பண்ண ஒரு இங்க கிரியேட் பண்ண இல்லையா ப்ராஜெக்ட் யூசர் அப்படின்ற ஃபோல்டுக்குள்ள போய் தானே அதுக்குள்ள போக முடியும். போயிட்டுனா இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடலாம். ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவேட் ஜஸ்ட் டைப் பண்ணினாவே போதும், ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஓகே. ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது வேண்டியது இல்லை, நான் அதை விட்டு வெளியே வந்துடுறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா pip install django. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த django அப்படின்றது இந்த ஃபோல்டருக்கு மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகுது. இந்த ஃபோல்டர்ல நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் தான் இந்த django வந்து அப்ளிகேபிள் ஆகும். தெரியுங்களா, எனக்கு ஆக்சுவலா நான் வந்து நிறைய django ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனா எனக்கு ஏன் மறுபடியும் இன்ஸ்டால் ஆகுது, ஏன்னா நான் இந்த ஃபோல்டருக்கு தான் இன்ஸ்டால் பண்றேன். இந்த ஃபோல்டருக்கான கர்னல் வெர்ஷன்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு. ஸோ django வந்து லேர்ன் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். நான் வந்து ஒரு இப்போ நீங்க வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து django தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது பிக் மாடியூல்ஸ், அது ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், எம்எல் படிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பைத்தான்ல படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து djangoல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து django ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே ஃபைன், எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஆக்சுவலா நான் சொல்ற மாதிரி இந்த ஃபோல்டருக்கு, அதாவது இந்த ஃபோல்டர்ல நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபோல்டர்ல இப்போ இருக்க வெர்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இல்லைன்னா கரண்ட் வெர்ஷன்ஸ் மறுபடியும் போகணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணணும். பண்ணிட்டு அதுக்குள்ள போய் நீங்க புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் தான். எப்படி, django -admin டாட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் சொல்லக்கூடாது, கரெக்டா ஸ்பேஸ் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுவோம். டாட் ப்ராஜெக்ட் users underscore project. Sorry, your command mistake maybe django spelling mistake. Sorry. django. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கான கோட் போட்டு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, நமக்கு கிரியேட் ஆயிருக்கா?
சாரி. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டிஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்ல யூசர் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ இது வந்து எனக்கு எங்க கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா இங்க கிரியேட் ஆயிருக்கு சரிங்களா. யூசர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுல கிரியேட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இது நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கோட் அப்படின்றது கொடுத்துரும். ஓகே. ஸோ நான் கோட் போடுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணேன் என் ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். ஜஸ்ட் கோ டு யுவர் அந்த ஃபோல்டருக்குள்ள போய் தான் ரன் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா. சிடி யூசர்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த பாத்குள்ள போயிருச்சு. டிஜாங்கோ ரன் பண்றதுக்கு காமனான கமாண்ட் தான் பைத்தான் மேனேஜ் .py run server. ஸோ இப்போ இந்த சர்வர் அதாவது ஆல்ரெடி இன்பில்டா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஸோ இது வந்து HTTP-யா ஒரு லிங்கா கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லோக்கல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐபியில தான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம் சரிங்களா. லோக்கல் சர்வர்ல தான் நம்ம வந்து இப்போ டிஜாங்கோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணிடுவாங்க. லோக்கல்ல எந்த ப்ரௌசர்ல நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஒர்க் சரிங்களா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து ஒரு அட்மின் பேனல் சரிங்களா. அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த விஷயம் அப்படியே காட்டுது. நம்ம போய் கஸ்டமைஸ் பண்ணி கோட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டிஜாங்கோ ப்ராஜெக்ட் சரிங்களா. இப்போ டிஜாங்கோவை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். நம்ம வந்து பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா விர்ச்சுவலா நான் வந்து அந்தந்த ப்ராஜெக்ட்க்கு அப்பப்போ நான் வந்து டிஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்கு நான் டிஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன் கமாண்ட் மூலியமா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல போய் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணா இது ஒரு யூஆர்எல் கொடுக்கும். அந்த யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூஆர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச்.